ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் பரத் பேசுகிறேன். நம்ம அறம் கரியர் கைடன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி வந்து ஒரு ஒர்க்குக்கு வந்து அப்ளை பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஜாபுக்கு வந்து நம்ம ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறது. இப்போ ஒரு ஜாபுக்கு வந்து ஹை ஸ்கில்டு சேலரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில்ஸ் வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, அது என்னென்ன ஸ்கில்ஸ் இருந்தால் எந்த மாதிரியான ஜாபுக்கு போகலாம், அந்த ஜாபுக்கு போகிறதுக்கு எப்படி வந்து எந்தெந்த வெப்சைட்ஸில் போய் எப்படி அப்ளை பண்ணுறது முதற்கொண்டு எல்லாம் செப்பரேட் செப்பரேட் வீடியோ போட்டுருக்கோம். ஒரு வீடியோ. இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒர்க்லேருந்து நம்ம வேறு ஒர்க்குக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒர்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹையஸ்ட்டு பேக்கு வந்து போகணும். இல்லை நான் வந்து என்னோடய ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் வேறு ஸ்கில்ஸ் நான் வந்து புதுசாக ஒரு ஸ்கில்ஸ் வந்து நான் கற்றுக்கிட்டு நான் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எல்லாம் என்னோட ஒரு வீடியோஸும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி இது வந்து ஒரு பேசிக் லெவலில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு டைரெக்டாக நீங்கள் வந்து ஒரு செகண்ட், அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அட்லீஸ்ட் அந்த ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரமாக ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட ஒரு வீடியோஸும். அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு வீடியோஸுமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதில் எல்லாமே நான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க, ஒரு இன்டர்வியூக்கு என்னென்ன தேவை, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அதே மாதிரி அந்த ஒரு பேசிக்ஸ் நீங்கள் கற்றுக்கிறதுனால உங்களுக்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நமக்கே வந்து தெரியுமே இந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு கவர் பண்ணியிருக்கேன். என்னோட ஒரு வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், நம்ம பேசிக்காக வந்து அத்தியாவசியம் அந்த தேவை இருக்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் உள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட ஒரு வீடியோஸும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒர்க் தேடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு ஹெச்ஆராக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்னோட மெயில் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களோட என்கொயரி அனுப்புங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்ஸ் தேவைப்படுறாங்க, அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு அப்படின்னா உங்கள் கம்பெனிஸில் வேகன்சி இருக்குன்னா தயவு செஞ்சு போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து ஒரு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் கொடுக்கலாம். இந்த வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வாட்டர் சிஸ்டமில் ஒரு உள்ள என்ட்ராக ஒரு வாட்டர் சிஸ்டம் ரிலேட்டடான ஒரு சீரியஸ் இது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பியூர் ஸ்ட்ரீமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸில். ஓகே, பியூர் ஸ்ட்ரீம்ன்றது என்னன்னா, ராம் ஸ்ட்ரீமை பற்றி நான் செப்பரேட் வீடியோ போட்டுருக்கேன். ஸ்ட்ரீம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டிங் அப்ளிகேஷன். இது எப்படி நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு நார்மலாக வாட்டர் பாயிலாம் ஸ்ட்ரீம் ஆகுது, சேம் கான்செப்ட் தான். பியூர் ஸ்ட்ரீம்ன்றது என்னன்னா வாட்டரோட என்னென்ன வாட்டர் இருக்குது, வாட்டரோட டைப்ஸ் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதுவும் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். பியூர் ஸ்ட்ரீம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் அப்படின்ற நேம்லேயே இருக்குது, அது வந்து பியூர். ஸ்டீமில் வந்து எந்த ஒரு கண்டாமினேஷன்ஸும் இருக்காது. அதை பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி நம்ம வந்து பியூர்னு சொல்கிறோம், ஏன் வந்து நம்ம ரா ஸ்டீம்னு சொல்கிறோம் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி இது வந்து ஒரு கிளீன் ஸ்டீம். கிளீன் ஸ்டீம்னா என்னன்னா டைரெக்டாக வந்து இதுதான் ஹை ஃபார்மசூட்டிக்கல் கிரேட். ஃபார்மசூட்டிக்கல் கிரேட்னா என்னன்னா நம்மளோட ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுறது எல்லாமே செப்பரேட்டாக, அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். யூட்டிலிட்டிஸ் அப்படின்றது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி சென்சிட்டிவ். அது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஹியூமன் இன்ஹேலேஷனுக்கோ இன்ஜெக்ஷனுக்கோ டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து கிரேடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கிரேட்னா என்ன, அதில் கண்டாமினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டெட், ஆல்ரெடி டிஃபைன்டு. ஸோ அதில் வந்து எந்த ஒரு கண்டாமினேஷன்ஸும் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து பியூர் கிளீன் ஸ்டீம். பியூர் ஸ்டீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இதோட வந்து பியூரிட்டி, அதோட லெவல் ஆஃப் பெர்மிசிபிள் எண்டோடாக்சின் சொல்றது வந்து என்னன்னா இது வந்து மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட். இவ்வளோ தான் வந்து சேஃப் இருக்கணும் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி எண்டோடாக்சின் லிமிட் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இதோட பியூரிட்டி வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நான் கண்டென்சபிள் கேசஸ், கண்டென்சபிள் நான் கண்டென்சபிள் இருக்கு. நான் கண்டென்சபிள் என்னன்னா அது கூட CO2 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி நிறையா கேஸஸ் வந்து நான் கண்டென்சபிளில் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. நான் கண்டென்சபிள் என்னன்னா அது வந்து கண்டென்ஸ் ஆகாது. ஒன்ஸ் வந்து ஸ்டீமாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது நம்ம கண்டென்சேட் ஸ்டீமில் இருந்து திரும்ப அது வந்து அதில் இருக்க எனர்ஜி லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது திரும்ப வந்து வாட்டராக மாறும். அந்த வாட்டராக மாறுறப்போ அதில் வந்து டிடெக்ட் பண்ண முடியாது, அதில் கண்டென்ஸ்
டிடெக்ட் பண்ண முடியாத கேஸஸ் தான் வந்து ஸ்டீம்லேயே வந்து கேரி ஓவர் ஆகி போகுது பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து நான் கண்டன்சபிள் கேஸஸ். இது எல்லாமே வந்து லிமிட் இருக்கு, ஆல்ரெடி வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே தனியாக நான் உள்ள போட்டிருக்கேன், நான் சொல்கிறேன். அதே மாதிரி பர்பஸ் அண்ட் பியூரிட்டி, பிளான் ஸ்டீம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ரா ஸ்டீம். ஓகேங்களா. இது வந்து இன்ஸ்டன்ட் ஹீட்டிங் அப்படின்னா இது வந்து வேற வேற அப்ளிகேஷன். இப்போ நம்ம நார்மலாக இன்டைரக்ட் ஹீட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரா ஸ்டீம் யூஸ் பண்ணுறோம். அந்த ரா ஸ்டீம்ல இருந்து அந்த பியூர் ஸ்டீம் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். பட் வந்து யூஸ் பண்ணுற வாட்டரோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பியூரிஃபைடு வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ரா ஸ்டீமில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஒரு ரா வாட்டரோ, ஒரு போல்வர் வாட்டர், சி வாட்டர், ரிவர் வாட்டர், வாட்டர் நம்ம வந்து டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறது வந்து பிளான் ஸ்டீம். அது வந்து டேரக்ட் கான்டாக்ட் இருக்காது. இன்டைரக்ட் ஹீட்டிங் அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து கெமிக்கல் பிளான்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து இது டேரெக்டாக வந்து நம்ம டைரக்டா மிக்ஸ் பண்றது இல்லை ப்ராடக்ட் கூட. இது வந்து இன்டைரக்ட் ஸ்ட்ரீம். இந்த பிளான் ஸ்ட்ரீமை வச்சு இந்த பியூர் ஸ்ட்ரீம் வந்து நம்ம ஜெனரேட் பண்றோம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஸ்டெரைல்ன்றது வந்து என்னன்னா, ஸ்டெரைல்ன்றது வந்து ஃபார்மாசிட்டிக்கல் கிரேடு. ஃபார்மாசிட்டிக்கல்லே இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வந்து ஹையர் ஸ்டேஜ். ஸ்டெரைல்ன்றது வந்து இன்ஜெக்ஷன், இது எல்லாமே இன்ஜெக்ஷன் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹைலி ஸ்டெரைல். ஏன்னா அது வந்து கண்டாமினேஷன் வந்து இருக்கக்கூடாதுன்றதுனால. ப்ராசஸ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அதில் அதுக்காக யூஸ் பண்ணுறது நான் கரோசிவ் இன்ஹிபிட்டர்ஸ். வித் நான் கரோசிவ் இன்ஹிபிட்டர்ஸ்னா என்ன, ஸ்டீமில் வந்து அந்த கரோசிவ் இன்ஹிபிட்டர்ஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா. கரோசிவ் இன்ஹிபிட்டர்ஸ் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பைப்லைனில் வந்து கரோசிவ் ஆகக்கூடாதுன்னு ஆட் பண்ணுறோம். அதனால இந்த ப்ராசஸ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா கரோஷன் இன்ஹிபிட்டர் வந்து இருக்கக்கூடாது. சப்போஸ் அது வந்து ஒரு ப்ராடக்ட்ல வந்து கான்டாக்ட் ஆகுது அப்படின்னா, அதனால ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இது ஒரு பை ப்ராடக்ட் ஆகிட்டு ப்ராடக்டோட கான்டாக்ட் ஆகிறப்போ அது ஒரு ப்ராடக்ட் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபார்மா பிளான்ட்ல வந்து இது அலோடு கிடையாது. ஃபார்மாலையும் சரி, ஃபுட் இண்டஸ்ட்ரியிலும் சரி, இது வந்து இந்த எந்த ஒரு ஸ்டீம்ல வந்து எந்த ஒரு கண்டாமினன்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி நான் கரோசிவ் இன்ஹிபிட்டர், ஆன்டிசைலண்ட், பிஹெச் பூஸ்டர் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அது வந்து பியூர், வெறும் வந்து நம்ம பியூரிஃபைடு வாட்டரை வச்சு ஜெனரேட் பண்ணுறது தான் வந்து பியூர் ஸ்டீம். ஓகேங்களா. இது வந்து ஸ்டெரைல் ப்ராடக்ட்ஸ் கூட கான்டாக்ட் ஆகிறது. பியூர் ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பைரஜன் ஃப்ரீயாக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி என்டாடாக்சின், இந்த பைரஜன் இது எல்லாமே மைக்ரோ. ஓகேங்களா. ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம் ப்ரொடியூஸ்டு பை ஸ்பெஷலைஸ்டு க்ளீன் ஸ்டீம் ஜெனரேட்டட் ஃபார் ஃபார்மா. க்ளீன் ஸ்டீம் ஜெனரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஆஸ் பர் யூரோப்பியன் இஏ அப்படின்னு சொல்லுவாங்க, யூரோப்பியன் மெடிக்கல் ஏஜென்சி, சிஎம்ஏ. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், பியூரிஃபைட் வாட்டர் ஜெனரேட்டர் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கணும், அதோட அவுட்புட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஃபார்மகோபியா, யூஎஸ்பி, அதே மாதிரி ஜப்பான் ஃபார்மகோபியா, ஜேபி, இந்த மாதிரி நிறைய இது. ஜப்பான் ஃபார்மகோபியான்றது முன்னாடி சொன்ன மாதிரி சிஎஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் ட்ரக்ஸ் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட். அதே மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு கவர்மெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து செப்பரேட்டாக வந்து ஃபார்மாசிட்டிக்கல் இந்த ஃபார்மா ரிலேட்டட் வந்து இந்த மாதிரிலாம் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ ஆஸ் பர் தேர் அவங்களோட படி பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் அந்த கான்டாக்ட் ஆகிற எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், சர்ஃபேஸாக இருக்கட்டும், ஒன்றும் வந்து மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட் வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பியூர் ஸ்டீம் ஜெனரேட்டர். ஓகேங்களா. இதுதான் வந்து ஒரு பியூர் ஸ்டீம் ஜெனரேட்டர் இருக்கும். நான் பாய்லரை பற்றி செப்பரேட் வீடியோ போட்டுருக்கேன், அதில் போய் பாருங்க. இதுதான் வந்து ஃபீட் பம்ப். இது வந்து இங்கே வந்து பியூரிஃபைட் வாட்டர் என்டர் ஆகும். இது வந்து ஃப்ளோ மீட்டர் செட்டப் ஆக்சுவலாக. இது வந்து ப்ரெஷர் கேஜ், இந்த பம்போட ப்ரெஷர் பார்க்குறது. இது வந்து சாம்பிளிங் பாயிண்ட். ஓகே, பியூர் ஸ்டீம். இது வந்து இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து பியூர் ஸ்டீம். இந்த ப்ளூ கலர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர், பியூரிஃபைடு வாட்டர். இது வந்து கிரே கலர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாய்லர் ஸ்டீம். ஓகே, இது வந்து பாய்லர் கண்டென்சேட். பாய்லர் ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்டர் ஆகிட்டு ப்ரீ ஹீட்டருக்கும் போகும். இது வந்து ப்ரீ ஹீட்டர், இது ரெண்டும். இதுவும் வந்து ப்ரீ ஹீட்டர் தான். இந்த வழியாக வந்து பியூரிஃபைடு வாட்டர் போயிட்டு ப்ரீ ஹீட்டருக்கு என்டர் ஆகிட்டு ப்ரீ ஹீட்டர் 1, ப்ரீ ஹீட்டர் 2 போயிட்டு இது வந்து பியூர் ஸ்டீம் ஜெனரேட்டரில் போயிட்டு ஷெல் டியூப். ஏன்னா உங்களுக்கு ஷெல் அண்ட் டியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லில் வந்து ஸ்டீம் இருக்கும், டியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கும். ஸோ ஷெல் அண்ட் டியூப்ல வந்து இன்டைரக்ட் ஹீட்டிங் தான், டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. ஸோ இதில் ஜென்ரேட் ஆகிற இந்த பியூரிஃபைடு வாட்டர்ல இருந்து ஜென்ரேட் ஆகிற பியூர் ஸ்டீம் வந்து திரும்ப மறுபடியும்
வெளில வெளில போயிட்டு இதில் அவுட் ஆகும். ஏன்னா பியூர் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட் ஸ்ட்ரீமில் வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு 150 அப்படி 180 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த 150 என்ன ஆகும்னா இந்த பியூரிஃபைட் வாட்டரை வந்து ஹீட் இந்த அவுட்லெட்டோட டெம்பரேச்சரை வச்சு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ என்டர் ஆகிறது வந்து ஒரு 30 டிகிரி பியூரிஃபைட் வாட்டர் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இருக்குன்னா அவுட்லெட்டில் இங்கே ப்ரீ ஹீட்டில் இருந்து அவுட்லெட் போகிறப்போ அட்லீஸ்ட் ஒரு 80 டிகிரி 90 டிகிரி அந்த மாதிரி ப்ரீ ஹீட் ஆகிறப்போ இந்த பியூர் ஸ்ட்ரீம்ல இருந்து ஒரு 150 டிகிரி வந்து நம்ம ப்ராசஸ் போகிறப்போ ஒரு 180 டிகிரி சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் பாயிண்ட். சாரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்இடி மல்டி எஃபெக்ட் டிஸ்டிலேஷன் சொல்லியிருக்கு. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூல் பண்ணுவோம் 80 டிகிரி கொண்டு வருவோம். இதில் வந்து டேரெக்டாக வந்து பியூர் ஸ்ட்ரீம் வந்து ஒரு 180 டிகிரி 140 டிகிரியில் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இது வந்து சாம்பிளிங்காக. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பியூர் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் பண்ணுவோம். இந்த எண்டோடாக்சின் அதே மாதிரி இந்த பைரஜன் அப்புறம் வந்து இந்த அது வந்து சேச்சுரேஷன் ட்ரை சேச்சுரேட்டடா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ட்ரைனஸ் ஃபேக்டர் பார்ப்போம். அதே மாதிரி அதோட கண்டக்டிவிட்டி இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக சாம்பிளிங் நம்ம ஹை டெம்பரேச்சரில் வந்து செக் பண்ண முடியாதுன்றதுக்காக கூல் பண்ணி இங்கே வந்து செக் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே ப்ரீஹீட்டரில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ராஸ்டியம் வந்து யூஸ் பண்ணுவோம். ராஸ்டியம் யூஸ் பண்ணி பியூரிஃபைட் வாட்டரை வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹீட் ஜென்ரேட்டர்கள் வந்து அனுப்பி மறுபடியும் ஹீட் பண்ணுவோம். இங்கே இன்லெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 90-100 டிகிரி வந்ததுன்னா ஆம்பியன்ட்ல வருது ஒரு 30 டிகிரி பியூரிஃபைட் வாட்டர் வரும். அதுக்கப்புறம் இந்த 2 ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் இங்கே வர்றது இந்த சின்ன ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் பாயிண்ட் வந்து ஹீட் பண்ணுறது. இதனால சாம்பிளிங் பாயிண்ட் ஹீட் பண்ணி இந்த வாட்டரில் வந்து இந்த ஸ்டீம் வந்து கண்டென்ஸ் ஆகிடும். இங்கே வந்து வெறும் கண்டென்ஸ் ஆகிட்ட வாட்டர் மட்டும் வச்சு சாம்பிள் பண்ணுவோம். ஓகே, எவாபரேட்டர்ன்றது வந்து இது வந்து ஒரு ஹாட், அது என்னன்னா ப்ரீஹீட்டட் வாட்டர் டு பி பாயில் டு கிரியேட் செகண்டரி ஸ்டீம். ஓகேங்களா? இந்த இதுதான் வந்து எவாபரேட்டர் தான் வந்து ப்ரீஹீட்டர் எவாபரேட்டர் இது எல்லாமே வந்து இங்கே நம்ம ஜெனரேட் பண்ணுறோம். Second step, the most common model simple Schiller tube heat exchanger that falling film evaporation. அது பேர் வந்து falling film evaporation சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரி ஷெல் சைடில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீம் இருக்கும், ஃபீல்ட் சைடில் வந்து டியூப்ஸ் இருக்கும். நோ கண்டமினன்ஸ், இந்த டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. வாட்டர் இஸ் ஸ்ப்ரேடு வித் ஃபாலிங் ஃபிலிம் டெக்னாலஜி. எவாபரேட்டர்ன்றது வந்து அந்த ஜென்ரேட்டர் தான் வந்து எவாபரேட்டர்னு சொல்லுவாங்க. எவாபரேட்டரில் என்ன ஆகும்னா எவாபரேஷன் நடக்கும். எவாபரேஷன்னா டைரெக்டாக வாட்டர்ல இருந்து ஸ்டீம் ஜென்ரேஷன் ஆகும். ஓகேங்களா? Falling film technology into 0.5 to 1 mm films that adhere to the tube walls, increasing the exchange of heat by more than 30% while decreasing the risk of scaling. இந்த falling film technology இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங் வந்து அவாய்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி 3-stage செப்பரேஷன் ஃபார் ஸ்ட்ரீம் பியூரிஃபிகேஷன். 3-stage செப்பரேஷன்ன்றது வந்து இதுதான். இது வந்து நார்மலாக வந்து ஒரு ஜெனரேட்டர் டிசைனில் வந்து மாறும். ஒரு ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் இருக்கும். ஒரு ப்ரீ ஹீட்டரை வச்சு ஒரு ப்ரீ ஹீட்டர் இருக்கலாம். ப்ரீ ஹீட்டர்ன்றது வந்து கம்பல்சரி எதுக்குன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து எனக்கு கன்சம்ஷன் வந்து கம்மி பண்ணுறது. ஆல்ரெடி பியூரிஃபைட் வாட்டர் என்டர் ஆகிறது ஜென்ரேட்டர் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ ஹீட் ராஸ்டியமை வச்சு பிளான் ஸ்டீமை வச்சு நம்ம ஒரு ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்டர் ஆகிறப்ப 90 டிகிரி என்டர் ஆகும் இன்ஸ்டெட் ஆஃப் 30 டிகிரி. இது நம்பர் ஆஃப் ப்ரீ ஹீட்டர் வந்து பேஸ்ட் ஆன் டிசைன். அது வந்து ஒரு சப்ளையர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, gravity measurement droplets over 10 micrometer diameter, circular centrifugation units, demonstrated droplets, pyrogens of the separation of steam reaches greater than 99.5% dryness and less than 3.5% non-condensable gases. இதுதான் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. இது எப்படி வந்து 99 இதோட அவுட்லெட்டில் வந்து ட்ரைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99.5% இருக்கும். இதோட கண்டென்சேட் வந்து இதில் கண்டென்சேட் இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமாக நம்ம ரைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து இதில் ட்ரைனஸ் இருக்கும். ஸோ இங்கே ட்ராப்ஸ் இருக்கும், ஸ்டீம் ட்ராப்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீமில் இருக்க கண்டென்சேட் வந்து ட்ரைன் ஆகிடும். ஓகே, நான் கண்டென்சபிள் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 3. இதில் வந்து சைக்ளோன் செப்பரேட்டர் இருக்கு. இங்கே பாருங்க, இதுலேயே வந்து தெரியும். ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோன் செப்பரேட்டர் மாதிரி போயிட்டு உங்களுக்கு அவுட் ஆகுறதுனால இதில் இருக்க ட்ராப்ஸ் வாட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வாட்டர் கண்டென்சேட். வாட்டர் வந்து கண்டென்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்டீம் வந்து யூசர் ரெண்டுக்கு போகும். ஃபீல்டு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபைட் வாட்டர். ஓகே, பியூரிஃபைட் வாட்டர் வந்து நான் செப்பரேட்டாக பியூரிஃபைட் வாட்டர் ஜென்ரேஷன் WFI பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள். மல்டி ஸ்டேஜ் பம்பு முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் வந்து மல்டி ஸ்டேஜ் பம்பு. ஸோ உங்களுக்கு ஹை ப்ரெஷரில் வந்து வாட்டர் உள்ள என்டர் ஆகும். 2 ஸ்டேஜ் ப்ரீ ஹீட்டர், இது 2 ஸ்டேஜும் இருக்கும். 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் சிங்கிள் ஸ்டேஜ். இது வந்து பேக்ரவுண்ட் சப்ளையர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நம்பர் ஆஃப் 2 ஸ்டேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன்னா உங்களுக்கு
வாட்டரை வந்து ஒரு 80 டிகிரிக்கு மேலே வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம் ஃபீட் வாட்டர் ஜெனரேட்டருக்குள்ளே போகிறது. ஓகே, ஹீட்டர் கட்டிங் எனர்ஜி. ஓகே, ஃபீட் வாட்டர் ப்ரெஷரைசேஷன் ப்ரீ ஹீட்டிங் முன்னாடி சொன்ன மாதிரி 85 to 95 டிகிரி வந்து ப்ரீ ஹீட்டிங் உள்ள வந்துடும். ஸ்டீம் வாட்டர் செப்பரேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி சைக்ளோன் செப்பரேட்டர் இருக்கும். ஃபாலிங் ஃபிலிம் எவாபரேஷன் ப்ரெஷர் கண்டிஷன் ஸ்டீம். ஓகே, ப்ரீஹீட்டட் ஃபீட் வாட்டர் இஸ் ஈவன்லி ஸ்ப்ரேட் ஆன் டு தி எவாபரேட்டர். ஈவன்லி ஸ்ப்ரேட் அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு டியூப்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே என்டர் ஆகாது. ஈவனாக வந்து எல்லா இடத்துக்கும் வந்து இந்த டியூப் இந்த டிஃப்யூசர் பிளேட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈவனாக வந்து இந்த டியூப்ஸ்குள்ளே போகும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபார்மிங் தின் வாட்டர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியல் ஸ்டீம் வந்து 130 to 140 டிகிரி அட் ஒரு 3 kg ப்ரெஷரில் உங்களுக்கு என்ன ப்ரெஷர் வந்து நம்ம 6 kg வரைக்கும்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. அப் டு 160 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஜென்ரேஷன் டைம் வந்து கன்சியூம் வந்து கம்மியாகும். உங்களுக்கு இன்னுமே வந்து ஹை பியூரிட்டியாக கிடைக்கும். 99.5% இங்கே இருந்த ஸ்டீம் இங்கே இருந்த ட்ரைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதை என்ஷூர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த கண்டன்சபிள் கேஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்ட்ரீம்ல வந்து ஆல்வேஸ் கம்மியாக தான் இருக்கும். கண்டாமினேஷன் இருக்குது அப்படின்னா இதில் வந்து தெரிஞ்சிடும். சிஸ்டம் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம்ன்றதுனால உங்களுக்கு நான் கண்டன்சபிள் கேஸ் எதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகாது. சப்போஸ் ஏதாச்சும் ஓப்பன் ஏரியா இருக்குது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நான் கண்டன்சபிள் கேஸ் வந்து தெரிஞ்சிடும். ஓகே, heat the water flame through the tube wall. Weekly heating is 105 to 100 degree. இது வந்து சீக்கிரமா வந்து டெம்பரேச்சர் ரீச் ஆகலைன்னா நம்ம 140 டிகிரி வந்து பிளான் ஸ்டீம் தரதுனால செகண்டரி ஸ்டீம் the fast flowing water flame and large heat exchange area enable high efficiency generating. இது அதே மாதிரி இது ஜெனரேஷன் வந்து லிமிடேஷன் கெப்பாசிட்டி இருக்கு. நார்மலாக வந்து பெரிய பெரிய பாய்லர் ஜெனரேட் பண்ணுற மாதிரி பெரிய சைஸ் கிடையாது. இது வந்து ஃபுல்லாக எஸ்எஸ் ஸ்பெஷல். இது வந்து நான் ஐபிஆர் ஸ்டாண்டர்ட் நான் சொல்ல மாட்டேங்க. ஆக்சுவலாக பியூர் ஸ்டீம் ஜெனரேட்டர் வந்து நான் ஐபிஆர் ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து ஒர்க்கிங் ப்ரெஷரும் வந்து கம்மியாக பிலோ 6 bar தான் வந்து இது ஒர்க்கிங் ப்ரெஷரு. இது வந்து லிமிடேஷன் கெப்பாசிட்டியும் வந்து கம்மி தான். ஐபிஆரை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டுருக்கேன், நீங்கள் பார்க்க இதில் போய் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஐபிஆரில் கவர் ஆகும். இதெல்லாம் வந்து நான் ஐபிஆர்னு சொல்லி இந்தியன் பாய்லர் ரெகுலேஷன் வந்து ஐபிஆர் ஸ்ட்ரீமில் வந்து ஐபிஆர் வந்து மேஜராக வந்து ஒரு ரோல் இருக்குது. நம்ம பாய்லரில் வந்து ஐபிஆர் கைட்லைன்ஸ் பற்றி தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 3 பேராமீட்டர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சூப்பர் ஹீட்டட், ட்ரைனஸ், நான் கண்டன்சபிள் கேஸ். சூப்பர் ஹீட்ன்றது வந்து ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீமா அப்படின்னு பார்க்குறது ட்ரைனஸ். சூப்பர் ஹீட்ன்றது என்னன்னா சேச்சுரேட்டட் ஸ்டீம் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் ரெண்டு இருக்குது. சூப்பர் ஹீட் ஸ்டீம் மெஷர் அப் ஹவு ஹாட் ஸ்டீம் இஸ் எபோவ் இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ வந்து அதிகமாக இருக்குன்றது தான் வந்து சூப்பர் ஹீட். ஹையர் சூப்பர் ஹீட் ஹார்டர் சிஸ்டம். முன்னாடி சொன்ன மாதிரி சூப்பர் ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டன்சேட் கம்மியாக இருக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து அது அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் ட்ராப் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஏன்னா சூப்பர் ஹீட்ன்றது வந்து சேச்சுரேட்டட் ஸ்டீம் விட இன்னொரு ஸ்டெப் மேலே. ஸோ ஸ்டெரிலைசேஷன் வந்து வேகமாக இருக்கும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கில் பண்ணுறதுக்காக அந்த பியூர் ஸ்டீம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ராடக்ட் இருக்குது. ப்ராடக்ட் ஃபைனலாக வந்து இந்த பியூர் ஸ்டீம் இன்ஜெக்ட் பண்ணி ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும். அதில் வந்து இந்த பியூர் ஸ்டீம் கொடுக்குறப்போ இந்த டெம்பரேச்சர் 130 to 140 டிகிரி உள்ள என்டர் ஆகிறப்போ உங்களுக்கு வேகமாக வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து கில் பண்ணுறோம். ஆர்டர்லாம் நார்மலாக 121 டிகிரியில் வந்து நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணுறோம். ஸ்டெரிலைசேஷன் வந்து மேக்ஸிமம் வந்து பியூர் ஸ்டீம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். ட்ரைனஸ்ன்றது என்னன்னா ட்ரைனஸ் ஃபேக்டர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 99.5% வந்து அதோட ட்ரைனஸ் ஃபேக்டர். ட்ரைனஸ் ஃபேக்டர் எதுக்குன்னா அதோட வாட்டர் கண்டென்ட் வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு 0.1% மாய்ஸ்சர். ஓகேவா. நான் கண்டன்சபிள் கேசஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டெரிலைசேஷன் கார்பன் டை ஆக்சைடு, ஏரு இதெல்லாம் வந்து இருக்கான்னு பார்க்குறது, செக் பண்ணுறது. ஏதாச்சும் ஒரு இன்க்ரீஸ் ஆகுது, வெளியில் வந்து ஒரு ஏதாவது லீக் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டீமில் ஏதாவது மிக்ஸ்அப் ஆகுது அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இந்த நான் கண்டன்சபிள் கேஸ் டெஸ்ட்டை வச்சு. நான் கண்டன்சபிள் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து 3.5% கம்மியாக தான் இருக்கணும். ஓகேவா. பியூர் ஸ்டீம் ஜென்ரேட்டர் தான் வந்து ஒரு ஒர்க்கிங். நான் முன்னாடியே இது ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எவாபரேட்டர் வந்து நம்பர் ஆஃப் எவாபரேட்டர்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர். செப்பரேட்டர்ன்றது வந்து மாடல்ஸ். ஓகேவா. செப்பரேட்டர் இன்க்ளூடிங் எவாபரேட்டருக்குள்ளேயே வந்து செப்பரேட்டர் வந்துடும். அதே மாதிரி ப்ரீ ஹீட்டர் வந்து 2 ப்ரீ ஹீட்டர் இருக்கலாம், 3 ப்ரீ ஹீட்டர் இருக்கலாம். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து அவுட்லெட்டில் வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி கண்டக்டிவிட்டி வந்து லிமிட் இருக்குது 1.3 சொல்கிறேன். இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட் வாட்டர் ரெக்யர்மெண்ட்
பியூர் ஸ்ட்ரீம், இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீம், க்ளீன் ஸ்ட்ரீம் நான் செப்பரேட்டாக கரெக்ட் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். பியூர் ஸ்ட்ரீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபைட் வாட்டர் இருக்கணும், அது வந்து மைக்ரோபியல் ஃப்ரீயாக இருக்கணும், பார்ட்டிகல் ஃப்ரீயாக இருக்கணும். இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் ஒன்லி வந்து ஹார்னஸ் 3 days pH மட்டும் தான் லிமிடேஷன். மற்றபடி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம வந்து எதுவும் செக் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து டைரக்ட் ப்ராடக்ட் கண்டக்ட் கிடையாது. எக்யூப்மெண்ட் மெட்டீரியல் வந்து 316L யூஸ் பண்ணுவோம், அது வந்து கார்பன் ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். இதுலனா நம்ம இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீம் நார்மல் லாஸ்டிங் ஜெனரேஷன் பண்ணுறது, அதில் வந்து கரோஷன் வந்து லிமிடேஷன் கிடையாது. அதில் வந்து கரோஷன் நம்ம வராமல் இருக்கிறதுக்கு நான் கரோஷன் இன்ஹிபிட்டர்லாம் வந்து ஆட் பண்ணுவோம். பட் இதில் வந்து 316L யூஸ் பண்ணுவோம் கரோஷன் வராமல் இருக்கிறதுக்கு. இதில் எந்த ஒரு அடிட்டிவும் கிடையாது. ஒரு pH யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் தான் பண்ணுவோம். இங்கே பியூர் ஸ்ட்ரீம் ஜெனரேட்டில் எந்த ஒரு அடிஷனும் கிடையாது. கரோஷன் இன்ஹிபிட்டர்லாம் நம்ம ஆட் பண்ண முடியாது, ஏன்னா இது டைரக்ட் ப்ராடக்ட் கான்ட்ராக்ட் இருக்காங்க. பியூரிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு வாட்டர் வந்து WFI வந்து ரெக்யர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இந்த குவாலிட்டி ஆஃப் த ஃபீல்டு வாட்டர் யூஸ் டு மேக் க்ளீன் ஸ்ட்ரீம் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஈக்குவலாக வந்து டிஸ்டிலேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். பியூரிஃபைடு வாட்டர் வந்து RO + EDL ஜெனரேட் ஆகிறதுக்கு தான் வந்து பியூரிஃபைடு வாட்டர். இதில் பற்றி செப்பரேட்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஐடியல் பியூர் ஸ்ட்ரீம் ஜெனரேட்டர் சிஸ்டம் வந்து ப்ரொடியூஸ் சொன்ன மாதிரி பிரெஸ்கிரைப்ட் எண்டோடாக்சின் லிமிட் வந்து 0.025 EU/ml. எண்டோடாக்சின் யூனிட் EUனா ஓகேங்களா, எண்டோடாக்சின் பர் ml-க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஃப்ரீ ஃப்ரம் அடிட்டிவ்ஸ், நான் கண்டென்சபிள் கேசஸ். இது வந்து பியூரிட்டி நிறைய சொன்ன மாதிரி சூப்பர் ஹீட்டர், ட்ரைனஸ், நான் கண்டென்சபிள் கேசஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டில் இருக்கணும். ஹெச் அப்ளிகேஷன் ஃபார்மா பியூர் ஸ்ட்ரீம் ஜெனரேஷன் சிஸ்டம் வந்து ஸ்டெரிலைசேஷன் SIP-க்கு அதே மாதிரி ஸ்டெரிலைசேஷனுக்கு தான் வந்து இது மேஜராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் ஸ்டெரிலைசேஷனுக்காக ஃபைனலாக வந்து ஸ்டெரைல் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டெரைல் ப்ராடக்ட்னு சொல்கிறதுக்கு வந்து மெயினாக வந்து இந்த பியூர் ஸ்ட்ரீம் தான் வந்து அது ஸ்டெரைல் ப்ராடக்டாக மாற்றுது. ஓகேவா, அதோட ப்ராசஸ், பைப்பிங்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 316L தான் இருக்கும். ஏன்னா வந்து அதில் வந்து ஸ்கேலிங் வந்து நடக்காது, கரோஷன் வந்து இருக்காது. ஸ்கேலிங் வந்து சான்ஸ் கிடையாது. ஏன்னா பியூரிஃபைடு வாட்டர் வந்து எந்த ஒரு நம்ம less than 1.3 தான் வந்து கனெக்டிவிட்டி கொடுக்குறோம். The pure stream generation system pharma involves the forced flow of incoming feed water which is converted to pure stream in a single pass. This conversion happens through means of heat transfer to the system via RDSS, plant steam or electricity. நம்ம நிறைய சொன்ன மாதிரி இந்த இது வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஹை ப்ரெஷர் பம்ப் மூலியமா நம்ம வந்து ஃபீட் பண்ணுறோம். இதில் நம்ம இது எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா 2 ஸ்டேஜ் ஆஃப் RO கிராஸ் பண்ணி EDL கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பியூரிஃபைடு வாட்டரை கன்வெர்ட் ஆகும். அந்த பியூரிஃபைடு வாட்டரை வந்து செப்பரேட்டாக ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து பம்ப் மூலியமா ப்ரெஷரைஸ் பண்ணி நம்ம இந்த ஜென்ரேட்டருக்குள்ள வந்து புஷ் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஜென்ரேட்டர்ல வந்து 3 kg ப்ரெஷர் இருக்கிறதுனால இந்த 3 kgக்கு ஈக்குவல் எபோவ் வந்து ஃபீட் ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இந்த ஜென்ரேட்டருக்குள்ள நம்ம ஃபீட் பண்ண முடியும். அதனால எபோவ் 3 kg வந்து இருக்கும். பட் குவாலிட்டி ஹேஸ் டு பி மெயின்டைன் நாட் ஜஸ்ட் பிஃபோர் த ஸ்டேஜ். இது வந்து க்ளீன் ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டர்ல வந்து ஒரு ஸ்டேஜ்லையும் வந்து நம்ம குவாலிட்டி என்ஷூர் பண்ணுவோம். ஸோ அந்த கண்டென்சேட்டில் வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஃபில்டரில் செக் பண்ணி தான் வந்து நம்ம ப்ராசஸ்க்கு வந்து அனுப்புவோம். சப்போஸ் எனி பேராமீட்டர் வந்து கண்டக்டிவிட்டி வந்து அவுட் ஆஃப் லிமிட்ல இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் கண்டக்டிவிட்டி வந்து ஆன்லைன் பேராமீட்டர். அந்த ட்ரைனஸ், நான் கண்டென்சபிள் தான் வந்து ஒரு வீக்லி வந்து டெய்லி வந்து பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட் வந்து சாம்பிள் எடுப்பாங்க. அது வந்து லேப் சாம்பிள் தான். ஓகேங்களா, கண்டக்டிவிட்டி வந்து லிமிட் வந்து 1.3 µS/cm². டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எபோவ் 120 டிகிரி இருக்கும். 130 140 வந்துட்டு நார்மலாக வந்து ரன் ஆகும். மினிமம் வந்து 120 டிகிரி வந்து மினிமம். அது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டம்ப் பண்ணுறதோ இல்லை வந்து சிஸ்டம் ட்ரிப் பண்ணுறதோ வந்து இன்டர்லாக் இருக்கும். டியூரபிலிட்டி அண்ட் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து SS316L யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா டியூரபிலிட்டிக்காக மட்டும் கிடையாது, ஸ்டீம் குவாலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக. அது வந்து ஒரு நான் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எலக்ட்ரோபாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது செப்பரேட்டாக அந்த MOC பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி எழுதி பாருங்கள். பியூர் ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டர் இது வந்து என்னன்னா நம்ம ஒரு பியூர் ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டர் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிஎம்பி ஆஸ்பெக்டும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஎஸ்டின்றது வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஃபார்மசூட்டிக்கல் குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறது. ASME-ன்றது வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அந்த ASME ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி நான் சொல்லிட்டு போட்டுருக்கேன். ஒரு ஸ்டாண்டர்டையும் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த மெட்டீரியலை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதும் வந்து அந்த MOC வீடியோஸில் செப்பரேட்டாக நான் வந்து கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஃபியூஸ்டிங் யூனிட்ல வந்து கண்டக்டிவிட்டி, நான் கண்டன்சபிள் கேசஸ், மைக்ரோபியல் அண்ட் எண்டோடாக்சின் கண்டமினேஷன், சேச்சுரேஷன் டெஸ்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இவ்வளோ தான் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மைக்ரோபியல் கெமிக்கல் எண்டோடாக்சின் வந்து ஏர் எலிமினேஷன் வந்து நான் கண்டன்சபிள் கேசஸ் வந்து பார்ப்போம். எண்டோடாக்சின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 0.25 எண்டோடாக்சின் யூனிட் பெர் எம்எல் உள்ளதாக இருக்கணும். ஸோ ஏர் எலிமினேஷன்றது வந்து நான் கண்டன்சபிள் கேசஸ் வந்து 3.5% கம்மியாக தான் இருக்கணும். கெமிக்கல் வந்து கண்டக்டிவிட்டி சொன்ன மாதிரி 1.3 மைக்ரோசிமென்ஸ் கம்மியாக தான் இருக்கணும். மைக்ரோபியல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது எண்டோடாக்சின் இது எல்லாமே மைக்ரோபியல் வந்து பைரஜன் இது எல்லாமே. Thank you. Thanks for watching. Yes.